இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிபிஎம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கட்சி இந்தியாவில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்றதை தாண்டி இது ரொம்ப ஸ்டார்க்கா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க புரிஞ்சுக்கலாம். ஒரே தொகுதிக்குள்ள ஒரே மக்களவை தொகுதியில ஒரு பார்ட்ல காங்கிரஸுக்கு ஆதரவு, ஒரு பார்ட்ல காங்கிரஸுக்கு எதிர்ப்புன்ற வினோதத்தை பார்த்திருக்கீங்களா? அது எப்படி சார் பாசிபிளா இருக்க முடியும்? இருக்குது. எங்கன்னா புதுச்சேரியில, புதுச்சேரி வந்து தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி ஒண்ணு, ஆந்திரால இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கிறது ஏனாம் ஒரு பகுதி, கேரளால இருக்க மாஹே ஒரு பகுதி, புதுச்சேரி மெயின்லேண்ட்ல தமிழ்நாடு ஒட்டி இருக்க புதுச்சேரி மெயின்லேண்ட்லயும் ஏனாம்லயும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை சிபிஎம் ஆதரிக்குது. ஆனா கேரளா ஒட்டி இருக்க மாஹேல எதிர்க்குது. யாரு? காங்கிரஸ். இந்த கேலி கூத்து எங்கேயாவது நடக்குமாங்க? இல்ல இந்த நவத்வாரத்திலையும் ஒருத்தன் பேசினா எப்படி இருக்கும்? ஒருத்தன் வாயால தாங்க பேச முடியும். 9 ஓட்டையில பேசினா எப்படி இருக்கும்? அதான் சிபிஎம். ஆனா பேச்சு பயங்கரமா இருக்கும். இது சொன்னா தோழர்களுக்கு கோவம் வரும். எப்படிங்க அது? நீ பெங்கால்ல காங்கிரஸை கட்டி பிடிச்சுன்னு கேரளால கத்தியால குத்திக்கிறேன்னா புரியுது. புதுச்சேரியில ஒரே டைம்ல எலெக்ஷன் நடக்குதுங்க. கேரளாலையும் புதுச்சேரியிலையும் ஒரே டைம்ல, ஒரு வார கேப்ல எலெக்ஷன். தமிழ்நாடு ஒட்டி இருக்க புதுச்சேரியில காங்கிரஸுக்கு ஆதரவு, ஆந்திரா ஒட்டி இருக்க ஏனாம்ல ஆதரவு, கேரளா ஒட்டி இருக்க மாஹேல எதிர்ப்பு. எங்கேயாவது இதுக்கு என்ன பேரு? புதுசா அவங்கள்ட்ட காயின் கொண்டாதான் உண்டு.